கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Jeremiah chapter 29 verse 11. For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you a hope and a future. எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Are you filled with doubts and fears about how and when things will change and when your expectation will finally come to pass? ஒருவேளை சந்தேகத்துடன் கலக்கத்துடன் எப்பொழுது நான் எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறும் என்று மனதில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்திலே ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே எந்த காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க? ஒருவேளை ஆரம்பத்திலே நான் விசுவாசத்தோட மிகுந்த நம்பிக்கையோட இருந்தேன், ஆனால் காலங்கள் செல்ல செல்ல சில தாமதங்களால் அந்த காரியத்துல நீங்கள் ஒருவேளை நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் வேதனையோட என் வாழ்க்கையில இந்த காரியங்கள்ல ஒரு மாற்றம் வருமா, இந்த சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறதே, இந்த காரியங்கள்ல எப்படி ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோட வேதனையோட இந்த வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, இந்த நாளிலே கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கின்ற முடிவை உங்களுக்கு கொடுக்கிறபடி கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மேல் நினைவா இருக்கிறார் என்று. அந்த நினைவுகள் எப்படி இருக்கிறதா? அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று. ஆம் பிரியமானவர்களே, அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கலாம், எந்த விதமான சூழ்நிலையில எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புல நீங்க இந்த நாளிலே இருக்கிறீங்களோ, ஒரு வேலையின் காரியமாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வியாதியோ ஏதோ ஒரு விடுதலைக்காக நீங்க காத்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே எந்த விதமான காத்திருந்த காலமாக இருக்கலாம், கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த நாளிலே அவர் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோட இந்த வாக்குத்தத்தத்தை தந்த தேவனுடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்க மேல வைத்திருக்கிற நினைவுகள் அப்பா, ஆண்டவரே அது நன்மையான நினைவுகள் கர்த்தவே, அது தீமை அல்ல என்று நீங்க சொன்னதுக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல இந்த வாக்குத்தத்த வசனத்தை கிளைம் பண்ணி நம்ம கேட்போமா? Today God promises to give you what you have been waiting for and expecting in your life. You may not understand how it will happen, but he will surely bring it to pass. His plans are greater than your fears and he holds your future. விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீ இந்த கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி விசுவாசத்தோட நம்பிக்கையோட காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, அவங்க எதிர்பார்க்கிற காரியத்துல நீங்க ஒரு முடிவை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நன்றியோட அப்பா உம்முடைய சமூகத்துல அப்பா சாட்சியா நிக்க கிருபை தாங்க இயேசப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.